Hello everyone, welcome to our channel. சொற்றொடர் விளக்குக. சொற்கள் தொடர்ந்து அமையும் நிலை சொற்றொடர் ஆகும். தொடரியல் ஆய்வு வரலாற்றில் காணும் 3 நிலைகள் யாவை? மரபு இலக்கண ஆசிரியர்கள் ஆராய்ந்த நிலை, அமைப்பு மொழியியலாளர் ஆராய்ந்த நிலை, மாற்று இலக்கண கொள்கையுடையோர் ஆராய்ந்த நிலை. தொல்காப்பியர் தொடரியலை ஆராய்ந்தார் என்னும் கருத்தினை ஆராய்க. கிளைவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விழி மரபு முதலிய இயல்களில் சொற்றொடர் அமைப்பிலேயே விளக்கம் தந்துள்ளார். மாற்று இலக்கண கொள்கையை உருவாக்கியவர் யார்? நோம் சோம்ஸ்கி. சொற்றொடர்க்குரிய வாய்ப்பாட்டினை எழுதுக. பெயரடை, பெயரெச்சம், எண்ணு பெயர் ப்ளஸ் எழுவாய், வினையடை, வினையெச்சம் ப்ளஸ் பயனிலை. தமிழ் சொற்கள் பிற மொழிகளில் கலந்தமையை ஆராய்வோர் குறைவாக உள்ளமைக்கு காரணங்கள் யாவை? பிற மொழிகளை அறியாமை, ஆர்வம் இல்லாமை, தமிழ்தான் என அறியாமை முதலியன. டமரிக்கா என்பது எதனை குறிக்கும்? தமிழகத்தை குறிக்கும். கிரேக்க மொழியில் கலந்த தமிழ் சொற்களை கூறுக. அரிசி, இஞ்சி, கருவா. ஹீப்ரு மொழியில் உள்ள தமிழ் சொற்கள் யாவை? காகம், மயில், ஊர். சீன மொழியிலும் ஜப்பானிய மொழியிலும் கலந்த தமிழ் சொற்கள் யாவை? ஜப்பான் கவ்வு, காயல், கால், தடி, பாம்பு, புகை, பிடி. சீனா காஞ்சி. சமஸ்கிருத மொழியில் இடம்பெற்றுள்ள ஏதேனும் 5 சொற்களை கூறுக. அனல், உலக்கை, குடம், கல்வன், பள்ளி. அன்புடன் சிவா. தேங்க்யூ.